கிறிஸ்னு ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ரோஸுங்கிற பொண்ணை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீரியஸ் ஆகும்போது ரோஸ் வந்து என்ன சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் உன்னை காட்டுறேன், அவங்களுக்கு உன்னை பிடிச்சதுன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னு சொல்கிறான். ஸோ கிறிஸும் ரோஸும் வீக்கெண்டில் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீடு வந்து சிட்டிலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிறிஸுக்கு என்ன ஆச்சு, அவங்க அப்பா அம்மா இவனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, உண்மையானுமே ரோஸோடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த சமூகம் எப்படி வந்து ரேசிசம்ங்கிற ஒரு மிக கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி வெள்ளைக்காரங்களாகட்டும் இல்லை கருப்பர்களாகட்டும் இல்லை நம்மளாகட்டும் தனித்தனி முகமூடிகள் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி வந்து இந்த ஆதிக்க சமூகமான வெள்ளையர்களுடைய சமூகம் வந்து நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்மகிட்டேருந்து பறித்து நம்மளுடைய நியாயங்களை நம்மளுடைய தர்மங்களை நம்மளையே மறக்க வச்சு நம்மளையே நமக்கு எகெயின்ஸ்டாக தூண்டி விட்டு அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம மேலே திணிச்சு நம்மளை மறக்க வச்சு நம்மளை எப்படி அடிமைகளாக வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப திகிலாக ரொம்ப வித்தியாசமாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 2017 ஜோர்டன் பீலேவோட டைரக்ஷனில் வெளியே வந்த கெட் அவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பிகினிங்லேயே வந்து பார்த்தா யாரோ ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், அதாவது ஒரு கருப்பன் வாக்கிங் போயிட்டுருக்கான். அவன் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஃபோன் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு காரு போய் யூட்டன் போட்டு வருது. ஆஹா நான் இல்லைன்னு நினச்சிட்டு அவன் இல்லை எப்பா இந்த வழியாக வந்தாதானடா பிடிப்பீங்க, நான் அந்த வழியாக போகிறேன்டான்ட்டு திரும்பி போவான். திரும்பி ரோடை கிராஸ் பண்ணும்போது டப்புன்னு திரும்பி பார்த்தா அந்த கார் கதவு திறந்துருக்கும். யாரோ வந்து பட்டுன்னு அவனை தரன்னு காருக்குள்ளே இழுத்து போட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. போனது யார் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதுலேருந்து தான் டைட்டிலே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நான் வந்து பார்த்தா இங்கே நம்ம கிறிஸோட வீட்டில் கிறிஸ் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருப்பான். ரோஸ் வந்து அவளும் ரெடியாகி கிறிஸை பார்க்குறதுக்காக வருவாள். வந்தால் 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ கிளம்புவாங்க. அவன் வந்து கேமராவெல்லாம் எடுத்து பேக் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கப்புள்னு நமக்கு தோணும். அப்படியே காரில் போயிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது கிறிஸோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் பார்த்தா ஒரு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியாக இருப்பான். அவன்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு ரோஸும் அவனை கூப்பிட்டு கொஞ்சம் கலாச்சிட்டு ஃபோனை வைப்பாங்க. ஃபோனை வச்சுட்டு 2 பேரும் ஜாலியாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது பட்டார்னு ஒன்று வந்து வண்டியில் இடிக்கும். என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு மான். அந்த மான் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கந்து குதிச்சு வந்து விழுந்திருக்கும். அதை பார்த்து 2 பேரும் பயந்துருவாங்க. ஆனால் கிறிஸ் வந்து அதுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணுன்னு சொல்லி இறங்கி போவான். இறங்கி போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. வர்ற போலீஸ் வந்து கிறிஸ் வந்து ஒரு நீக்ரோக்காரங்கிறதுனால அவங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க. ஆனால் ரோஸ் வந்து கடுப்பாயிருவான். நான் தானே கார் ஓட்டிகிட்டு வந்தேன், அவன்கிட்ட எதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டுருவான். அப்போ தான் வந்து கிறிஸுக்கு தெரியும் ரோஸ் வந்து தன்னை பயங்கரமாக பாதுகாக்கிறா, தனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான்னு. அப்பையும் வந்து கிறிஸு கேட்பான், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வரதை சொல்லிட்டியா, ஒரு பிளாக்கை நீ டேட் பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவா, நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே யோசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ரோஸ் வந்து நீ ஏன் கவலைப்படுற, எங்கள் வீட்டில் இதெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த ரேசிசம்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ தைரியமாக வீட்டுக்கு வா, நம்ம வீக்கெண்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸை கூப்பிட்டு போவான். 2 பேரும் வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த வீடே வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். போகும்போதே பார்த்தா ஒரு கருப்பன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் வேலைக்காரனா. அதை பார்க்கும்போதே கிறிஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்க அப்பாவை வந்து 2 பேர்த்தையும் வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போவார். உள்ளே போனால் அவங்க அம்மா இருப்பாள். அவங்க அம்மா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, அவங்க அப்பா வந்து ஒரு நியூரோ சர்ஜனு. ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிறிஸை வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸை வந்து வீடு பூரா போய் சுற்றி காட்டுவான் அவங்க அப்பா. அப்போ பார்த்தா இல்லை வெளியே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் ரேசிசம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிகிட்டு இருப்பான். ஆனால் வந்து அங்கே ஒரு பிளாக் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து கிறிஸுக்கிட்ட வந்து அதுக்கு விளக்கம் சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாதப்போ வந்து நான் இவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டேன், அதனால் வந்து அவங்களை திரும்ப வேலையிலேருந்து நிறுத்துறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் இன்னமும் வச்சுருக்கேன் அப்படிமா. ஓகேன்னு சொல்லிட்டு கிறிஸும் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். ஆனால் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த நீக்ரோவை பார்க்குறதுக்கு இவனுக்கு ஒரே நெருடலாக இருக்கும். இருந்தாலும் அது பெருசாக வெளியே காமிச்சிக்காம அப்படியே போய் பார்க்கில் உட்காந்து ஃபேமிலியாக பேசுவாங்க. பேசும்போது வந்து இவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்க ஃபேமிலியை பற்றியும் சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கவே வந்து பார்த்தா ரோஸோடைய அண்ணன்
ஜெர்மி அங்கே வருவான். ஜெர்மி அங்கே வரும்போது பார்த்தா அவன் ரொம்ப அப்நார்மலாக இருப்பான். இவங்கெல்லாம் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக வேலை செய்வாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருப்பான். இதில் அந்த வேலைக்கார பொண்ணு வந்து டீ ஊற்றுறதுக்கு வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் டீ ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது கிறிஸுக்கு டீ ஊற்றும் போது மட்டும் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ மைண்டை வச்சுக்கிட்டு டீயை ஊற்றும். அதை பார்க்கும்போதே கிறிஸுக்கு வியர்டாக இருக்கும். டீயை வந்து கிளாஸை தாண்டி ஃபுல்லாக ஊற்றி பூரா சிந்திரும். அதுக்கப்புறம் வந்து இல்லை, கிறிஸ் வந்து ஒரு மாதிரியே இருப்பான். இவன் ஜெர்மி வந்து திரும்ப திரும்ப வந்து லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். கிறிஸுக்கு சண்டை போட தெரியுமா, உனக்கு வந்து உடம்புல வந்து நீ பிளாக்காக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே உனக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஏன் அந்த ஸ்ட்ரென்த் வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு மாதிரி ரேசிஸ்டாக பேச பேச வந்து கிறிஸுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகும். கடுப்பாக ஆக ஆக எப்படியாவது இந்த கான்வர்சேஷன்லேருந்து நம்ம வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சு கிறிஸ் வந்து அவன் ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போனால் ரோஸுக்கும் கிறிஸுக்கும் அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, ரோஸ் கிட்ட கிறிஸ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் என்னை நடத்துகிற விதம் சரியில்லை, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது ரோஸும் இல்லை, ஆமாம் ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்லை, இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த மாதிரி ரேசிசம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசி சமாதானமாயிட்டு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம், எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸு வந்து அவளுக்கு சமாதானம் சொல்லுவான். சொல்லிட்டு 2 பேரும் செக்ஸ் வச்சுப்பாங்க. முடிச்சுட்டு வெளியே ஏதோ அவனுக்கு சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி அவனுக்கு தூக்கம் வராமல் டிஸ்டர்பன்ஸ்லேயே இருப்பான். சரி ஒரு தம்மை போட்டு வரும் அப்படின்னு சொல்லி வெளியே போவான். வெளியே போய் தம்மை போடும்போது பார்த்தா இல்லை, அந்த வேலைக்கார பொண்ணு அது பாட்டுக்கு வந்து ஜன்னல் கிட்ட நின்றுட்டு முகத்தையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அது கண்ணாடி. அந்த கண்ணாடியில் வெளியிருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது தெரியும், உள்ளேருந்து பார்த்தா வெளியே இருக்கிறது தெரியாது, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி. அவங்க வந்து இவனை பார்த்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கிறிஸ் வந்து இவனை பார்த்து தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போவான். அங்கே பார்த்தா ரோஸோட அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. முன்னாடி இவங்க பார்க்கில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவுக்கும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, இவங்களுடைய சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா அந்த பழக்கத்தை வந்து விட வச்சிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ என்னென்னா, கிறிஸையும் உள்ளே கூப்பிட்டு உன்னுடைய பழக்கத்தையும் போக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு நடந்த கதையை அப்படியே வந்து ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஆரம்பிப்பாங்க. அப்படியே பேச 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 வந்து கிறிஸ் வந்து அவங்க அம்மா இறந்து போனதும், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு ஃபோன் வரும்போது இவன் பயந்துக்கிட்டு எந்த போலீஸுக்கும் ஃபோன் பண்ணாமல் அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுங்கிறத இவன் ஒத்துக்காமல் அப்படியே விடிய வரைக்கும் விட்டதுனால அவங்க அம்மா வந்து ரோட்லேயே இருந்து அப்படியே ரோட்லேயே அடிபட்டு யாரும் பார்க்க ஆள் இல்லாமல் அந்த குளிரில் வந்து அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பான். இதை சொல்லும் போதே இப்போ என்ன இருக்குன்னா, ரோஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மிஸ்ஸி அவங்க பேர். அவங்க வந்து ஒரு டீ கப்பில் ஸ்பூனை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டி 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 அந்த சவுண்டுலேயே வந்து நம்ம கிறிஸை வந்து ஹிப்னடைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து இந்த நோக்கு வரும மாதிரி மயக்கிடுவாங்க. மயக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் இவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து கிறிஸை வந்து பழசை நினச்சி அழுக வச்சுருவாங்க. அப்படியே பேரலைஸ் ஆகி கிறிஸோட ஞாபகங்கள் வந்து அவனுடைய அடிமனசுக்குள்ள ரொம்ப தூரத்தில் போயிடும். அவனுக்கு எல்லா விதமான கான்சியஸ்னஸும் இருக்குது. இவன் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்கிறதும், அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து இவங்க மாமியார் வந்து இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்கிறதும் எல்லாமே இவனுக்கு தெரியுது. ஆனால் இவனுடைய மனசோடைய ஆழத்துக்குள்ளே இவனை தள்ளி விட்டதுனால இவனால் எந்திரிக்க முடியல. பட்டுன்னு வந்த மிஸ்ஸி என்ன பண்ணிடுவாங்க, கிறிஸோட கண்ணை மூடிடுவாங்க. டப்புன்னு இவன் முழிச்சு பார்த்தா பெட்ரூமில் படுத்துட்டு இருப்பான். அப்புறம் காலையில் எந்திரிச்சு போவான். போயிட்டு இதெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் கனவா என்னன்றது கூட இவனுக்கு தெரியாது. அப்போ டப்புன்னு இவன் போய் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை, அந்த வேலைக்கார பொண்ணை போய் ஃபோட்டோ எடுக்க போவான். அந்த பொண்ணை திரும்பி பார்த்தோன்னே பட்டுன்னு கேமராவை திருப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கிராஸ் வெட்டுற வேலைக்காரன் இன்னொரு கருப்பன். அவங்கிட்ட போய் பேச்சு கொடுத்தா அவன் பேசுகிறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவன் லவ் பண்ணுற பொண்ணை பற்றி அவனே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஃபிகர் தானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரியே பேசுவான்.
அதுக்கப்புறம் இல்லை, கிறிஸுக்கு வந்து அவனுக்கான சந்தேகம் வந்து வலுத்து போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு வந்து பார்ப்பான். ரூமில் வந்து ரோஸ் இருப்பாள். ரோஸ் கிட்ட வந்து கிறிஸ் சொல்லுவான், இந்த மாதிரி நேற்று வந்து உங்கள் அம்மா வந்து என்னை ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று அவங்க பண்ணி அவங்ககிட்ட அந்த செஷன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கமே சுத்தமாக வந்து இல்லை, எனக்கு சிகரெட்டை நினச்சாலே வாந்தி வர மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு பார்த்தா இந்த வீக்கெண்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் இருக்குது, கெஸ்டெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அந்த பார்க் லேண்டில் இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே கிறிஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் காரில் வருவாங்க. வரவங்கலாம் பார்த்தா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான், எல்லாருமே வெள்ளைக்காரனாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இல்லை, கிறிஸுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரியும். ஐயோ என்னது இது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் ஒருத்தரையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டப்புன்னு அங்கே இன்னொரு பிளாக்கை பார்ப்பான். பார்த்தா அந்த பிளாக் கிட்ட போய் பேசுவான். ஆனால் அவன் பேசுகிறது எல்லாமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். கிறிஸுக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தனும் தெரியாது. அவன் பேசும்போது இல்லை, ஒரு பிளாக் பீப்புள் மாதிரியே பேச மாட்டான், ஒரு வெள்ளைக்கார மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் எதுவுமே புரியாது, நமக்கும் ஒன்றும் புரியாது. ஏன் இந்த மாதிரி வியர்டாகவே இருக்குது, ஏன் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவன் நடந்து போயிடுவான். போனால் பார்த்தா ஒரு பார்க்கில் ஒரு லானில் தனியாக ஒருத்தர் உட்காந்துட்ருப்பார். அவர்கிட்ட போனால் அப்போ தான் கிறிஸுக்கு தெரிய வரும் என்னென்னா, இவன் எடுக்கிற ஃபோட்டோவை எல்லாம் வந்து ஒருத்தர் வாங்குறாரு இல்லையா, ஆர்ட் கேலரி வச்சுருக்காருல்ல, அவர் தான் இவர். அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாமையே டிஸ்கிரிப்ஷனை வச்சே வந்து ஆர்ட் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிறிஸ் வந்து தெரிஞ்சுக்குவான். அவர்கிட்ட பேசும்போது இந்த வெள்ளைக்காரங்க ரேசிசம் எப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா விதமான வேலையும் வெளியே வேஷம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தவர் தான், ஆனால் அவருக்கு ஒரு ஜெனட்டிக்கல் வியாதினால் கண் பார்வை போனதுனால இந்த மாதிரி ஆயிட்டாப்புல. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ளே கிறிஸ் வருவான். அது வரைக்கும் ஹாலில் எல்லோரும் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கிறிஸ் நடந்து போகிறத பார்த்தோன்னே எல்லாம் ஒரு மாதிரி வந்து சைலண்ட் ஆயிடுவானுங்க. மேலே போய் பார்த்தா என்ன இருக்கும், அவனோட ஃபோன் வந்து சார்ஜிலேருந்து கழட்டி விட்ருப்பாங்க. என்னடா இது, அப்பையும் கழட்டி விட்டுருந்தானுங்க இப்பையும் கழட்டி விட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபோன் எடுத்து சார்ஜில் குத்திட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு அப்பயே சொல்லுவான், என்னென்னா அந்த இடத்துல இருக்காத, அந்த இடம் பார்த்தா எனக்கு இன்னும் சரியாக தெரியல, ஏதோ செக்ஸ்லேவாக வச்சுருப்பாங்க போல் இருக்கு, இந்த மாதிரி ஆளுக மோசமான ஆளுகடா சொன்னால் கேளு அப்படிங்கும்போது அப்போ வந்து கிறிஸ் சொல்லுவான், இல்லைடா அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல, அவங்க தெரப்பி வச்சாங்க பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கமே போயிடுச்சு, எனக்கு அந்த ஞாபகமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் டப்புன்னு பின்னாடி ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா இந்த அம்மா, யார், அந்த வேலைக்கார அம்மா, இப்போ போய் ரோஸ் போய் அந்த அம்மா கிட்ட பேசுனதுனால கிறிஸ்கிட்ட சாரி கேட்கறதுக்காக அந்த அம்மா இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்து கிறிஸ்கிட்ட சாரி கேட்பாங்க. ஆனால் சாரி கேட்குறதே வந்து ரொம்ப வியர்டாக வித்தியாசமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணு வந்து சிமிட்டவே சிமிட்டாது. அவங்க முகத்தில் வந்து ஒரு மாதிரி பேய் மாதிரி ஒரு ரியாக்ஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த உணர்ச்சியுமே அவங்களுக்கு இல்லாத ஒரு ஜட மாதிரி தான் கிறிஸோட கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ வந்து கிறிஸ் சொல்லுவான், இவ்வளோ வெள்ளைக்காரங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னே தெரியாது. திடீர்னு அவங்க கண்ணில் படன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சிரிச்சுக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுக ஆரம்பிச்சுட்டு நம்மளை ஃபேமிலி மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்கள பற்றி நீ இப்படிலாம் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிடுவாங்க. இங்கேருந்து கிளம்பி கிறிஸு கீழே போவான். கீழே போனால் ஒருத்தராக வந்து கிறிஸுக்கிட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க மாமனார் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கிறிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாப்புல. வச்சா இப்போ அந்த கருப்பன் முன்னாடி பார்த்தான் இல்லையா, வெள்ளைக்கார மாதிரியே பிஹேவ் பண்ணுற கருப்பன், அவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் கிறிஸ்கிட்ட. அவனை பார்த்தோன்னே கிறிஸுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அவன் யார் என்னென்னு என் ஃப்ரெண்டுக்கிட்டேயாட்டு தெரிஞ்சுக்குவோம், ஒரு ஃபோட்டோ எடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு கேமராவை ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுப்பான். ஃபோன் கேமராவில் ஃப்ளாஷ் அடிச்சிடும். அந்த ஃப்ளாஷ் அடித்ததை பார்த்தோன்னா பட்டுன்னு அவனுக்கு அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவன் படன்னு கிறிஸ்கிட்ட ஓடி வந்து இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி கிறிஸை வந்து விரட்டி விட பார்ப்பான். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆகும். பார்த்தா டப்புன்னு அவனை அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்க மாமியார் வந்து தெரப்பி பண்ணுதில்ல அந்த ரூம்குள்ளேருந்து அவன் வெளியே வந்து சரி ஓகே இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் இப்போ நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்கிட்ட பேசுவான். ஆனால் என்னென்னா இவன் வந்தான் இல்லையா கிறிஸ் அடிக்கிறதுக்கு, அப்போ தான் அவன் நார்மலாக இருந்தான். இப்போ பழையபடி அவன் ரோபோ மாதிரியே மாறிட்டான். இது கிறிஸுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் விட்டுருவான். அதுக்கப்புறம்
போய் தனியாக அந்த காட்டுக்குள்ளே விட்டுருவான். ரோசி கூட உட்காந்துட்டு, நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இந்த இடமே எனக்கு வித்தியாசமாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோசி வந்து என்னை விட்டுட்டு நீ போறியா அப்படின்னு கேட்பா. இல்லை, அது உன்னோட இஷ்டம்தான், நீ வர்றதுனா வரலாம், வேண்டாட்டி விட்டுறலாம், எந்த வகையிலையும் வந்து நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல இதில் அப்படின்னு கிறிஸ் சொல்லுவான். அப்போ ரோசி வந்து நீ இல்லைன்னா நான் மட்டும் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், வா நம்ம கிளம்பிடலாம், இந்த இடம் உனக்கு ஆக்வர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, அப்போது உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து கிளம்புவோம் அப்படின்னு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே இவங்களோட லானில் இவங்க அப்பா, அதாவது ரோசியோட அப்பா வந்து இதோ வந்து நம்பர்லாம் வச்சுக்கிட்டு கையில் அட்டைப்பொட்டி மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இது பண்ணி ஒரு கேம் இருக்கும். அந்த கேமில் வந்து கிறிஸோடைய ஃபோட்டோ வச்சு அந்த கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. என்னடா அது கிறிஸோடைய ஃபோட்டோ வச்சு வந்து இந்த கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க, இதுக்காக அதை பண்ணுறானுங்கன்னு தெரியலையே அப்படிங்கும்போது பார்த்தா நைட் ஆகிருக்கும். எல்லா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. கிறிஸ் வந்து அந்த பார்க்லேருந்து அப்படியே நடந்து வருவான். வர பார்த்தா அந்த கருப்பனும் அந்த கருப்பி 2 பேரும் வந்து இவனை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. எதுக்காக இப்படி பார்க்குறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே போவான். அவன் அப்பவும் சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போதே உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபோட்டோ எடுத்தான் இல்லையா அந்த கருப்பனை, அந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விடுவான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே சொல்லிடுவான், டேய் இவன் வந்து நம்ம ஏரியாவில் இருந்த பையன்தான்டா, இவனை ரொம்ப நாளாக காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் இவனை பார்க்கவும் இல்லை, ஆனால் இவன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டானே அப்படின்னு என் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவே ரோசி உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்தால் நம்ம கிளம்பலான்னு சொல்லி 2 பேர் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கதவு ரோசியோட ரூமில் திறந்துருக்கும். அந்த கதவை திறந்து போய் அட்டைப்பட்டியில் பார்ப்பான். பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுப்பான். என்னென்னா முன்னாடி ரோசி சொல்லியிருப்பான் இவங்கிட்ட, அவள் டேட் பண்ணுற முதல் ஆப்பிரிக்கன் பாய் ஃப்ரெண்டு வந்து இவன் தான் அப்படின்னு. ஆனால் அந்த டப்பாக்குள்ளே போய் பார்த்தா நிறையா பேர்த்து இதே மாதிரி அவள் டேட் பண்ணியிருக்கா. இன்னும் சொல்லப்போனால் அங்கே பார்த்தான் இல்லையா ஒரு கருப்பன், அவன் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன், அந்த வியர்டாக பிஹேவ் பண்ணுற அந்த வேலைக்கார பொண்ணுன்னு எல்லாருமே ரோசி வந்து டேட் பண்ண ஆளுகதான்னு. அப்போ தான் கிறிஸுக்கு முத தெரியும் என்னென்னா இது வேறு ஏதோ மிகப்பெரிய சதி ஒன்று நடக்குது, அதில் ரோசியும் ஒரு பங்கு தான், நம்ம இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு வரும்போதே ரோசி வந்து அங்கே நின்றுப்பா. இவன் பண்ணியிருந்ததை ஒரு வகையில் அவள் பார்த்துட்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த விஷயத்தை வெளியே காட்டாமல் நம்ம கிளம்பலாவான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வேகமாக கிறிஸ் வெளியே போக ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து ரோஸோட அண்ணன் ஜெர்மி வந்து அதை தடுத்து கிறிஸுக்கிட்ட சண்டைக்கு போவான். சண்டைக்கு போய் அவனை அடிக்கிற மாதிரி போகும்போது இங்கே ஆப்போசிட்டில் அவங்க அம்மா வந்து டீ கப்போட நிற்கும். இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து சாஞ்சு நிற்பார். இங்கே வந்து கிறிஸ் வந்து ரோஸ்கிட்ட அந்த சாவி எடு, கார் சாவி எடுன்னு கதறிக்கிட்டு இருப்பான். ஆனால் ரோஸ் வந்து பேக்குள்ளே கையை விட்டு தேடுற மாதிரியே தேடிக்கிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். அதே டைமில் பேரலாக ஜெர்மி வந்து கிறிஸை நெருங்கி வருவான் அடிக்கிறதுக்காக. பட்டுன்னு அடுத்து என்ன நடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிறிஸ் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அவங்க அம்மா இவங்க மாமியார் மிஸ்ஸி வந்து அந்த டீ கப்பை மறுபடியும் தட்டுவாங்க. டீ கப்பை மறுபடியும் தட்டுனா படன்னு இவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவனை விட்டு போய் இவன் கீழே விழுந்துருவான். இவன் கீழே விழுந்தா அப்போ தான் வந்து இவங்க ஃபேமிலியில் இருக்கிற அந்த 4 பேரும் பேசிப்பாங்க, நீ தான் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ரோஸ் சொல்லுவான். ஏன்னா கிறிஸுக்கும் அப்போ தான் தெரிய வரும் என்னென்னா இந்த மாதிரி நிறையா பேர்த்த கூப்பிட்டு வந்து ஹிப்னடைஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, கிறிஸுக்குமே தெரியல. இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து இதை பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரியுது. கிறிஸு மயக்கமாயிடுறான். அவன் ஃப்ரெண்டு வந்து கிறிஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஃபோன் போகலை. திரும்ப ட்ரை பண்ணுறான், அப்பையும் ஃபோன் போகலை. உடனே இவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் கிறிஸோட நாயோட. அப்போ தான் டப்புன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த ஆண்ட்ரேன்னு இவன் பார்த்தான் இல்லையா, கிறிஸு பார்த்தான் இல்லையா கருப்பன், அவனை வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் அவனை காணோங்கிற டீட்டெயில் வந்து கூகுளில் வருது. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். இங்கே பார்த்தா பட்டுன்னு ஒரு பேஸ்மெண்ட்டில் கிறிஸை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அவன் முன்னாடி ஒரு டிவி இருக்குது, ஒரு மான் கொம்பு இருக்குது. இவன் கத்துன்னு கத்துறான், அந்த பெல்ட்டை பிக்க பார்க்குறான், ஆனால் இவனால் பிக்க முடியல. அப்போ தான் டிவி ஆன் ஆகுது. ஒரு தாத்தா வந்து சொல்கிறாப்புல இது என்னன்னு. எப்படி வந்து ஒரு பட்டுப்பூச்சி வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுதோ அதே மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் வயசானவங்க எல்லாரையுமே சாக விடாமல் பண்ணுறதுக்காக நாங்கள் கொகுலான்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்து இந்த ஹிப்னடைசேஷனை நாங்கள்
பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மொதல் ஸ்டேஜ். இந்த கொகுலா மூலயமா ஹியூமன் கைண்டை நாங்கள் மாற்ற போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் பிளாக் பீப்புளுக்கு இருக்கிற அதிரவிதமான அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை எடுத்து எங்களுடைய பிரெயினோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அதுன்னு கிறிஸ் யோசிக்கிறதுக்குள்ளேயே திரும்ப வந்து ஒரு வீடியோவில் ப்ளே ஆகும். அந்த டீ கிளாஸை தட்டுற சவுண்டு கேட்கும். அது கேட்டோன்னே மறுபடியும் கிறிஸ் வந்து மயக்கமாயிடுவான். இங்கே அவன் ஃப்ரெண்டு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போவான். இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஸ் கும்பல் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாற்றுங்கன்னு எவ்வளவோ போலீஸ்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இவன் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி இருக்குன்னு நினச்சிப்பாங்களே ஒழிய இதில் இருக்கிற உண்மை அவனுக்கு தெரியாது. அவங்களால போலீஸ்காரங்களால புரிஞ்சுக்க முடியாது. இவனுக்கு மனசு கேட்காம திரும்ப 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 ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ரோஸுக்கே டைரெக்டாக ஃபோன் அடிச்சிடுவான். ஃபோன் அடித்து ரோஸ்கிட்ட இந்த மாதிரி கிறிஸ் எங்கேன்னு கேட்கும்போது அவள் ஒன்றுமே தெரியாத மாதிரியே அப்படியே வந்து மூஞ்சி உம்முனே வச்சுக்கிட்டு பயங்கரமாக நடிப்பாள். நடிக்க நடிக்க வந்து இவன் கண்டுபிடிச்சிட்டு இருடி எங்கிட்டையாடி நடிக்கிற, நான் ஃபோன் ரெக்கார்டில் போடுறேன்டி, அவன் எந்த கேப்பில் வந்தான்னு இப்போ சொல்கிறி அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரில் மியூட் போட்டுட்டு அப்புறமா இதெல்லாம் பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தா அப்படியே ரோஸ் வந்து அதை வந்து கணிச்சிட்டு நீ என்னை மேட்ரு பண்ணணுன்னு நினைக்கிறதானே, உனக்கு அந்த ஆசை இருக்குதானே, நான் கிறிஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தானே நீ என்னை மேட்ரு பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னு அப்படியே இவன் மேலே பிளேட்டை திருப்பணுன்னா ஐயோ இவன் என்ன உலகமாக திருடியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணால் இங்கே கிறிஸை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டிருப்பானுங்க இல்லையா, அங்கே டிவியில் ஒரு தாத்தா வருவார். இப்போ அந்த தாத்தா யாருன்னு பார்த்தா இந்த ஆர்ட் டீலராக கிறிஸ் போய் பேசினான்ல முன்னாடி, அவன்தான் அந்த தாத்தா. இப்போ என்னென்னா கிறிஸோட மூளைக்குள்ள இவனுடைய இந்த தாத்தாவோடைய மூளையை வச்சுருவாங்க. இப்போ அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கு இல்லையா, அதில் குலுக்கல் முறையில் தான் கிறிஸோட பேர் யாருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் அந்த கேமு, அந்த பார்க்கில் விளையாண்ட கேம் அதுக்காகத்தான். இப்போ இந்த தாத்தா வந்து இது ஒரு 3 பேஸ் ப்ராசஸ் இதில் வந்து 2 ஸ்டேஜ் நீ தாண்டிட்ட, நிறையா பேர் வந்து இது கூட வந்து தாண்ட முடியாமல் தான் இருப்பாங்க, ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறதுனால இதை தாண்டிட்ட. இப்போ என்ன ஆகும்னா என்னுடைய கான்சியஸ்னஸை எடுத்து உன்னோடைய மூளைக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ உன்னோட மூளைக்குள்ளே நான் இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். நீ யாருங்கிறது எங்கேயோ ஒரு மூளையில் அப்பப்போ இருக்கும். இப்போது எப்போயாச்சும் ஒரு தடவை அது எட்டி பார்க்கும், அவ்வளோதானே ஒழிய நீ எங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் கிறிஸுக்கு புரிய வரும் எல்லாமே. என்னென்னா அங்கே இருக்கிறாங்க இல்லையா வேலைக்காரங்க பிளாக்ஸ், அவங்க எல்லாருமே இதே மாதிரி தான். எதனால் வந்து அழுகுதான் அந்த பொண்ணு அப்படின்னா அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி அப்பப்போ வந்து போகுது. ஆனால் அதுக்குள்ளே மேக்ஸிமம் இருக்கிறது வந்து இவங்க மைண்டுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ண அந்த வெள்ளைக்காரனுடைய பர்சனாலிட்டி தாங்கிறது கிறிஸுக்கு அப்போ புரிஞ்சு போயிடும். மறுபடியும் வந்து அந்த டீ கப்பை தட்டுவாங்க. தட்டினா அவன் மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இங்கே வந்து வீட்டுக்கு கீழே சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்ட் டீலரோட மண்டையை கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பார் இவங்க மாமனார். இப்போ ஜெர்மி போய் கிறிஸை கூப்பிட்டு வரலான்ட்டு போகும்போது பார்த்தா பட்டுன்னு கிறிஸ் வந்து இவன் கையை எடுத்த உடனே அந்த கட்டை அவுத்த உடனே பட்டார்னு எந்திரிச்சு அவனை அடிச்சிருவான். எப்படி அவன் அடிச்சிருப்பான்னா சுரண்டி 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 சேரில் இருக்கிற பஞ்சையெல்லாம் வெளியே எடுத்து அந்த பஞ்சை எடுத்து காதுக்கு உள்ளே வச்சதுனால அந்த டீ கப்பு தட்டுற சவுண்டு அவனுக்கு கேட்காது. மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பான். இப்போ அவன் வந்தோடனே பட்டுன்னு அவனை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு நேராக போய் அந்த டாக்டர் மாமனாரை பட்டுன்னு பின்னாடி இருந்து அந்த மான் கொம்பை எடுத்து தொண்டையில் ஒரு சொருவிட்டு அடுத்து அந்த வேலைக்கார பொம்பளை கிட்ட போவான். அந்த வேலைக்கார பொம்பளை அங்கேருந்து இவனை பார்த்தோன்னா ஓடிடும். இவங்க மாமியார்கிட்ட போவான். அவள் வந்து அந்த டீ கப்பை எடுக்க போவா. டீ கப்பை பட்டுன்னு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்தூசி வச்சு அவளையும் சத்தக்குன்னு குத்தி எடுத்தா இப்போ கதவை திறந்து போகிறதுக்குள்ள அந்த ஜெர்மி வந்து பட்டுன்னு வந்து இவனை கழுத்தாமேட்லேயே அப்படி இறுக்கி பிடிச்சி அடித்து போட ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து அங்கிருந்தும் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு கிறிஸ் தப்பிச்சிருவான். ஆனால் இதெல்லாம் எதுவுமே ரோஸுக்கு தெரியாது. ஏன்னா அவள் வந்து காதில் ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டுட்டு அடுத்து எந்த கருப்பனை நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு அதுக்கு தேட ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த கேப்பில் கிறிஸு வந்து பட்டுன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். போகவே வந்து 911 போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லவே
பட்டுன்னு ஆப்போசிட்டில் வந்து அந்த வேலைக்கார பொம்பளை வந்து காரில் பட்டு கீழே விழுந்துடும். அந்த பொம்பளை கீழே விழுந்தோடனே இவனுக்கு வந்து இப்போ என்னென்னா போய் அந்த பொம்பளை தூக்கணுமா வேணாமா, அவள் செத்துட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு பயங்கர டைலமா ஆயிரும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ இதே மாதிரி தான் அவன் வந்து வாய்ப்பு இருந்தால் அவங்கள காப்பாற்றாம விட்டான் இல்லையா, திரும்ப அதே மாதிரி அவன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பொம்பளையை போய் மறுபடியும் தூக்கி காருக்குள்ளே போட்டுட்டு காரை எடுப்பான். இங்கே ரோஸ் வந்து துப்பாக்கியை எடுத்துகிட்டு அவனை சுடுறதுக்காக வருவா. கார் போயிருதுங்கிறத பார்த்துருவா. இவன் தூக்கி அந்த பொம்பளையை உள்ளே உட்கார வச்சுட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு இவன் வந்து கிராண்ட்மான்னு சொல்லுவா, பாட்டின்னு சொல்லுவா. என்னடா பாட்டின்னு சொல்கிறாளேன்னு பார்த்தா காரில் உட்காந்துட்டு இருந்த அந்த பிளாக் பொம்பளை பாட்டுன்னு அப்படியே முழிப்பா. பார்த்தா தான் தெரியும் அவன் நெத்தியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கான தழும்பு இருக்கும். அவளோட மூளையை மாற்றி இவங்களோட பாட்டியோட மூளையை தான் கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. அப்போது பட்டுன்னு வந்து கிறிஸ் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. என் குடும்பத்தையே அழிச்சிட்டியாடா அப்படின்னு கிறிஸ் வந்து காரை கொண்டு போய் நேராக ஒரு மரத்தில் விட்டு சாத்திடுவான். கார் இதானோடனே அந்த கிராண்ட்மா அந்த பாட்டி வந்து அதில் அடித்து இறந்துடும். கிறிஸ் வந்து மயங்கியிருப்பான். பட்டுன்னு கதவை திறந்துட்டு இறங்கலாங்கும்போது ரோஸு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துடுவா சுடுறதுக்கு. சுட சுட வந்து கிறிஸ் ஓடிக்கிட்டு இருப்பா. ஓடும்போது பட்டுன்னு பார்த்தால கிராண்ட்பா தாத்தா அவனை புடி அப்படின்னு. தாத்தா யாரான்னு பார்த்தா அந்த புல்லு வெட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் தாத்தா. அவன் ஆல்ரெடி வந்து கிறிஸ் வீட்டை விட்டு வெளியே போனப்பவே வெறித்தனமாக ஓடி வந்திருப்பான். அதை முன்னாடியே நம்ம காமிச்சிருப்பாங்க. அதே ஸ்பீடில் வந்து கிறிஸை மறுபடியும் பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணி கிறிஸை பிடிச்சி அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா கிறிஸ்னால் அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. படன்னு ஏதோ ஒன்று யோசிப்பான். பட்டுன்னு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுப்பான். ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ளாஷ் ஒன்று ஆன் ஆகும். அந்த ஃப்ளாஷ் ஆன் ஆகும்போது அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துடும் இல்லையா. அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்தோம்னா படார்னு இவ பக்கத்தில் வருவா ரோஸ். கிராண்ட்பா தாத்தா அவனை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து கிறிஸை கொல்லான்னு பக்கத்தில் வருவான். இந்த தாத்தா கேரக்டர் இருக்கான் இல்லையா அந்த கருப்பன், பட்டுன்னு திரும்புவான். திரும்பி துப்பாக்கியை ரோஸ்கிட்டேருந்து வாங்கி கொடு நான் அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி ரோஸை சுட்டு கொன்னுட்டு அவனும் தன்னை சுட்டு கொன்று சூசைட் பண்ணிக்குவான். சூசைட் பண்ணால் இப்போது ரோஸ் வந்து முழுசாக செத்துருக்க மாட்டா, கொஞ்சம் குத்துயிரும் கொலையுரமாக தான் இருப்பான். நான் வயிற்றில் தான் சுட்டிருப்பான். அப்போ வந்து ரோஸை வந்து நம்ம கிறிஸ் வந்து கழுத்தை நெரிச்சு கொல்ல போவான். ஆனால் அவனால் கொல்ல முடியாது, ஏன்னா அவன் லவ் பண்ணான் இல்லையா. அப்போ டப்புன்னு போலீஸ்கார் அங்கே வரும். போலீஸ்கார் வந்தால் போலீஸ்காரனுக்கு தான் வந்துட்டானுங்க. வந்து எப்படியும் வந்து இவன் கருப்பங்கிறதுனால இவனைத்தான் வந்து தப்பு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு கையை தூக்கிட்டு நின்றுட்டுருப்பான். பார்த்தா வந்தது போலீஸ் இல்லை, ஏர்போர்ட் செக்யூரிட்டி. இவனோட ஃப்ரெண்டு தான் இவனை தேடி வந்திருப்பான். அந்த காரை பார்த்தோன்னே இவன் அப்படியே ரோஸை ரோட்டில் விட்டுட்டு நைட்டு அந்த குளிரில் இவங்க அம்மா வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து போனாங்களோ அப்படியே சாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து காரில் உட்காந்துக்குவான். காரில் உட்காந்தா அவன் ஃப்ரெண்டு வந்து கிறிஸை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ரோஸ் வந்து கிறிஸை பார்த்துட்டே இருப்பா. பார்க்கவே கார் வெளியே போயிடும். இவளோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு விட்டு போயிடும். இந்த படமும் முடிஞ்சிடும். குளோபலைசேஷனுங்கிற பேரில் வெள்ளைக்காரங்க அவங்களுடைய கல்ச்சரை நம்ம மேலே விற்று அல்லது நம்ம மேலே திணிச்சு நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்மக்கிட்டேருந்து போக வச்சு நம்மளுடைய ரூட்ஸ் என்னங்கிறதையும் நாம் யாருங்கிறதுலையும் நம்மளை சிறுமப்படுத்த வச்சு நம்மளை எப்படி சைக்கலாஜிக்கலாக அடிமைகளாக்கி ஆள்றாங்க அப்படிங்கிற கதை தான் இந்த கெட் அவுட். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.